பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே பல இனிமையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன தகவல்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மீண்டும் தமிழகத்தில் சாதியின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. தேர்தல்களில் மட்டுமே சாதிய அளவுகோல்கள் ஒரு கட்டத்தில் இருந்தன. ஆனால் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் சாதியை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு போக்கும், சாதியை மீறி காதலிப்பவர்களினுடைய கை கால்களை வெட்டுவது, கழுத்தை அறுப்பது போன்ற பழைய காட்டு விலங்காண்டி நிகழ்வுகளும் தலைகாட்ட தொடங்கி இருக்கின்றன. இன்றைக்கு அவர்களெல்லாம் சொல்லுகிற காரணம், எதனால் ஜாதி வளர்ந்திருக்கிறது என்று கேட்டால், தேர்தல் நேரங்களில் குறிப்பிட்ட பகுதியில் எந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் கூடுதலாக இருக்கிறார்களோ அந்த சாதியைச் சேர்ந்தவர்களைத்தான் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள். அதனால்தான் சாதி வலிமை பெற்றிருக்கிறது என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அது முழுக்க உண்மை என்று கூற முடியாது. ஒரு பகுதியில் தேர்தல் நடக்கிற போது எல்லா கட்சியிலும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் கருதுவார்கள். எனவே இதற்கு என்ன மாற்று என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பகுதியில் இவ்வளவு பெரும்பான்மையாக இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் இந்த சாதியைச் சேராத ஒருவரை வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று சொல்லுவது இயற்கைக்கு மாறானது. ஏனென்றால் இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகம். சாதி உணர்வு அழுத்தமாக இருக்கிறது. சாதியை அழிப்பதற்காக தொடங்கிய முயற்சிகளெல்லாம் முழுமையான வெற்றியை பெறவில்லை என்பதுதான் உண்மை. 1929 ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில், இந்த மாநாட்டுக்கு சாதி பட்டத்தோடு உள்ளே வந்தவர்களெல்லாம் வெளியே போகிற போது சாதி பட்டத்தை உதறிவிட்டு போக வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மறுபடியும் இப்போது சாதி பட்டங்கள் ஒட்டி கொள்ளுகின்றன. பலரும் கேட்கிறார்கள், அப்படியானால் பெரியாரியம் தோற்று போய்விட்டதா என்று கேட்கிறார்கள். பெரியாரியம் தோற்று போய்விட்டதென்றால் எந்த இயம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று ஒரு கேள்வி எழவில்லையா? சாதியம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதில் யாருக்கு மகிழ்ச்சி இருக்க முடியும்? ஏன் பெரியாரியம் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்று கேட்கிறவர்களும் கூட ஒன்றை மறந்து விடுகிறார்கள். சாதி என்பது 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வளர்ந்து நிற்கிற ஒரு நச்சு மரம். 2000 ஆண்டுகால மரத்தை ஒரு 100 ஆண்டுகால வாள் கொண்டு அறுத்துவிட முடியாது. அந்த வாள் தன்னால் என்ற பணிகளை செய்திருக்கிறது. அந்த மரத்தினுடைய கட்டுக்கடங்காத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் நாம் நீண்ட போரை சாதிக்கு எதிராக நடத்தி ஆக வேண்டியிருக்கிறது. சாதி பட்டத்தை உதறிவிடுங்கள் என்று சொன்ன காலத்தில் இருந்து மாறி இன்றைக்கு மீண்டும் சாதி பட்டங்களை போட்டுக்கொள்வதற்கு கூச்சப்படாத, சாதிகளின் பெயர்களால் சங்கம் வைத்துக்கொள்ள கூச்சப்படாத ஒரு காலத்திற்கு வந்திருக்கிறோம். சாதிகளின் பெயர்களால் சங்கங்கள் இருப்பதிலே பிழையில்லை. ஐயா பெரியார் அவர்களே பல்வேறு சாதி சங்கங்களில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட உரிமைகளை சாதியின் பெயரால் தான் பெற முடியும் என்கிற காரணத்தாலே தான். ஆனால் அதற்கு ஒரு பக்க விளைவு இருக்கிறது. இன்றைக்கு பலர் கேட்கிறார்கள், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் எதற்காக சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள்? எதற்காக பள்ளிக்கூடத்திலே சேரும்போதே சாதி கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இது ஒன்றுக்கொன்று முரணானதில்லை. மிகச் சரியாக எண்ணி பார்த்தால் சாதி எதற்காக கேட்கப்படுகிறது, கேட்கப்படுவதன் நோக்கம் என்ன என்பது தான் முக்கியம். சாதி கேட்டு சாதியின் பெயரால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்னொரு சாதிக்காரனை அழுத்த வேண்டும் என்பதற்காக சாதியை யாரும் கேட்கவில்லை. சாதி கேட்டு அந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தால் அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் அது கேட்கப்படுகிறது. நாம் ஒரு மருத்துவரிடம் போகிறோம். மருத்துவர் நோயை ஒழிப்பதற்காகத்தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் உங்களுக்கு என்ன நோய் என்று கேட்கிறாரே, அது முரண் என்று சொல்ல முடியுமா? நோயை ஒழிக்கப் போவதாக சொல்கிற மருத்துவர் நோயை பற்றி பேசலாமா என்று கேட்கக்கூடாது. நோயை அறிந்துதான் நோயை ஒழிக்க முடியும். சாதியை அறிந்துதான் சாதியை ஒழிக்க முடியும். ஆகையினாலே அதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். ஆனால் சாதி சங்கங்கள் தங்களின் உரிமைகளை பெறுவதற்காக தொடங்கப்பட்ட சங்கங்கள் இன்றைக்கு சாதி பெருமை பேசுகிற சங்கங்களாக மாறிவிட்டன. இது
நோக்கத்திலிருந்து பிறழ்ந்து உருவான ஒரு பக்க விளைவு, சைடு எஃபெக்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பக்க விளைவு அளவுக்கு மேல் அதிகமாக போய்விட்ட காரணத்தால் சாதி பெருமைக்காகவே சாதி சங்கங்கள், மற்ற சாதிகளை இழிவாக கருதுவதற்காக சாதி சங்கங்கள், மற்ற சாதிகளை சார்ந்தவர்கள் அவர்கள் கீழ்சாதி என்று கருதப்படுகிறார்கள் என்று சொன்னால் தங்களை மேல் சாதி என்று கருதி கொள்ளுகிறவர்கள் தங்கள் வீட்டு பெண்களை அவர்கள் காதலித்தால் அந்த காதலர்களை அழித்து விடுவது என்கிற நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படையான நோக்கம் காதலை ஒழிப்பதில்லை. காதல் அந்த சாதிக்குள்ளேயே வருகிற போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு சமமான சாதிகள் என்று கருதுகிற சாதிகளோடு காதல் வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தங்களை விட கீழான சாதி என்று அவர்கள் எதனை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நினைப்பு தான் நாட்டில் அத்தனை அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. என் சாதிக்கு உன் சாதி இடிவென்று சொல்லி சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி என்று பாரதிதாசன் வருத்தத்தோடு சொல்லுவார். இன்னமும் எங்கள் சாதி உயர்வு உங்கள் சாதி இழிவு என்கிற அந்த மனநிலை நம்மை விட்டு மாறவே இல்லை. அதனால்தான் அப்படி கீழ்சாதி என்று இவர்களாக ஒரு சாதியை கருதி கொண்டு அந்த சாதியிலே இருக்கிற ஒருவர் தங்கள் வீட்டு பெண்ணை காதலித்தால் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அங்கே கூட காதலை அழிப்பது அவர்களுக்கு நோக்கமில்லை, சாதியை காப்பாற்றுவது தான் நோக்கம் என்று புரிகிறது. எனவே நாமும் கூட காதலை வாழ்விப்பது என்கிற நோக்கத்தோடு இல்லை, சாதியை ஒழிப்பது என்கிற நோக்கத்தோடு செயல்பட வேண்டிய தருணத்திற்கு வந்திருக்கிறோம். சாதி உணர்வு என்பது அந்த சாதி மக்கள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளை இழந்து நின்றால் அதை பெறுவதற்கு சாதியின் பெயரால் சங்கம் கட்டி, சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு பெற்று, சாதியின் பெயரால் உரிமைகளை பெறுகிற போராட்டமாக இருக்க வேண்டுமே தவிர சாதியின் பெயரால் பெருமைகள் பேசி, சாதியின் பெயரால் அடுத்தவனை இழிவு செய்து, சாதியின் பெயரால் தீண்டாமையை கற்பித்து இந்த சமூகத்தை கூறு போடுகிற, மனிதர்களை காலில் போட்டு மிதிக்கிற, மனிதர்களின் கை கால்களை வெட்டுகிற, கழுத்தை அறுக்கிற ஒரு கொடூரத்தை நோக்கி ஒரு நாளும் போகக்கூடாது. அப்படி போகிற இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இதனை எதிர்க்க வேண்டுமென்றால் இரண்டு சாதிகளுக்கு இடையிலான சண்டையாக இது மாறிவிடக்கூடாது. ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற சாதி எதிர்ப்பாளர்கள், ஜனநாயகவாதிகள் ஓர் அணியில் திரள வேண்டும். அந்த ஜனநாயகவாதிகள் எல்லா சாதிகளிலும் இருக்கிறார்கள். எனவே சுய சாதி மறுப்போடு தங்கள் சாதியையும் எதிர்த்து, தங்கள் சாதியினுடைய ஆணவத்தை, பெருமையை எதிர்த்து ஜனநாயக சிந்தனை உடையவர்களெல்லாம் ஒரு பக்கம், சாதி வெறியர்கள் மறுபக்கம் என்று அணிதிரள வேண்டிய நேரம் இன்றைக்கு வந்திருக்கிறது.